சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேதுவோட ரூம்ல குழந்தைய தூக்கிட்டு போட்டுடுறாங்க கருப்பு இதை நினைச்சு சேதுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கோவம் வருது. உடனே ஐஸ்வர்யா கேக்குறாங்க, மாம்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே ரொம்பவே கேவலமான வேலை. இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வெளியே போடுங்க மாம்ஸ், வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்துறாங்க. உடனே நீங்க போட உங்களுக்கு மனசு வரல போல, நானே குழந்தைய தூக்கி வெளியே போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்குறாங்க. குழந்தை பயங்கரமா அழுகுது. உடனே சேது அச்சச்சோ அழாத செல்லம் அழாத, உங்க அப்பா பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய ஆற தழுவுனதுமே குழந்தை அழுகையை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்குது. சேதுக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகைய. அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. சேது மாம்ஸ் என்ன மாம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்க எதிரி தமிழ்ச்செல்வியோட குழந்தை. இந்த குழந்தைய நீங்க ஆற தழுவிட்டு இருக்கீங்க, மாம்ஸ் விடுங்க மாம்ஸ் விடுங்கன்றாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கிறதுனாலதான் அவ உங்களை ஏமாத்துறான். பாத்தீங்களா எப்படி உங்களை விலைக்கு கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த பாட்டி கிட்ட குழந்தையே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மாம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க மாம்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும், இங்க குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிட்டு போயிட்டு போட்டுட்டு வரேன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே சேதுக்கு ஐஸ்வர்யா மேல செம கோவம் வருது. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது. அவ்வளவுதான், இது என் குழந்தை எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுப்பேனே தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. இனி எனக்கு எல்லாமே இந்த குழந்தை தான், குழந்தை மட்டும்தான் என்னுடைய லைஃப்னு சொல்றாங்க. அப்ப உங்களை நம்பி கழுத்து நீட்டினே, அப்ப நான் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலையே, நீயே தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, இதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சேது சொல்றாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோபம் வருது. இப்பவே போயிட்டு ராஜாங்கம் அம்மா கிட்ட எனக்கு நடக்கிற அநீதியை பத்தி கேக்குறேன், அவர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லி நேரா ஐஸ்வர்யா ராஜாங்கத்தை தேடி போறாங்க. இப்ப ராஜாங்கம் என்ன சொல்ல போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி